வணக்கம். இது நமது டிவியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஷலோமி நாகேந்திரன். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். தேசிய மக்கள் சக்தியுடன் ஒருபோதும் இணையப் போவதில்லை, தமிழரசு கட்சி திட்டவட்டம். மே 12 முதல் ஆரம்பமாகிறது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல். கொட்டாஞ்சேனை மாணவி விவகாரம், போலீசாரின் அறிக்கையில் திடுக்கிடும் தகவல். அமைச்சர் பதவியிலிருந்து சரோஜா போல்ராஜ் விலக வேண்டும், எதிர்க்கட்சி வலியுறுத்து. கொழும்பை சூழ்ந்த தீ, பல பகுதிகளில் அனர்த்தங்கள் பதிவு. நூற்றுக்கணக்கான கைதிகள் விடுதலை. போர் நிறுத்தத்தை அறிவித்தது இந்தியா மற்றும் பாகிஸ்தான். தொடர்வன உள்நாட்டு செய்திகள். தேசிய மக்கள் சக்தியுடன் இணைந்து உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பதற்கு எந்த முயற்சியும் எடுக்கப்பட மாட்டாது என இலங்கை தமிழரசு கட்சி அறிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் கருத்துரைத்த அதன் தலைவர் CVK சிவஞானம் இந்த விடயத்தினை குறிப்பிட்டிருக்கிறார். இந்த தேர்தல் காலத்திலே எங்களை வரத்து கொட்டி இல்லாத எல்லாத்தையுமே சொல்லி தங்களை அது மகிழ்ச்சி கொண்டாடியவர்கள் இப்பொழுது எங்களை பொறுத்தவரையில் தேசிய மக்கள் சேர்த்தியோடு பேசுகிறோம், உடன்படுகிறோம், அவர்களோடு சேர்ந்து ஆட்சி அமைக்கிறோம் போகின்றார்கள் என்றெல்லாம் பெரிய பொறுப்புள்ளவர்களே பொறுப்பேற்று பேசுகிறார்கள். இப்போ நாம் பொறுப்போடு தமிழரசு கட்சியினுடைய தலைவர் என்ற முறையில் அதை மறுதளித்து எந்த சந்தர்ப்பத்திலும், இதை நான் தெற்கத்திய ஒரு ஊடகத்துக்கும் சொல்லியிருக்கிறேன், அது நான் நினைக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை வெளிவரும் என்று, எந்த சந்தர்ப்பத்திலையும் நாங்கள் தேசிய மக்கள் சக்தியோடு இணைந்து ஆட்சி அமைப்பதற்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை, எந்த முயற்சி எடுக்கப் போவதும் இல்லை, எந்த பேச்சுவார்த்தையில் அவர்களோட பாஷையிலே டீலும் செய்யப்படவில்லை என்பதை தெளிவாக பகிரங்கமாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். போராளிகள் நலன்புரி சங்கத்தினர் இன்று முல்லைத்தீவில் ஊடக சந்திப்பு ஒன்றினை நடத்தியிருந்தனர். தற்பொழுது வெற்றியீட்டிய வேட்பாளர்களும் வெற்றி பெற்ற தமிழ் தேசிய கட்சிகளுக்குமான அன்பான வேண்டுகோள், மீளவும் மக்கள் உங்களுக்கு தமிழ் தேசியத்தின் இருப்பினையும் உங்களுடைய ஒற்றுமையினையும் தக்க வைப்பதற்கு ஆணை தந்திருக்கிறார்கள். அந்த ஆணையினை ஏற்று வடக்கு கிழக்கில் இருக்கின்ற உள்ளூராட்சி அதிகார சபைகளை ஒற்றுமையோடு ஒரு இணக்கப்பாட்டோடு ஒரு கோட்டுங்கீழ் வந்து சபைகளை தமிழ் தேசிய கட்சிகளே ஆட்சி செய்யுமாறு உங்களிடம் அன்புரிமையோடு வேண்டுகின்றோம். இன அழிப்பிற்கு சர்வதேசமே தீர்வு தர வேண்டும் எனவும் அதற்காகவே நாங்கள் 16 வருடங்களாக கண்ணீரோடு காத்திருக்கின்றோம் என வடக்கு கிழக்கு காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தின் உப தலைவி அமலநாயகி தெரிவித்துள்ளார். மட்டு ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு இனத்தை அழிக்கப்பட்ட நாள் மே 18. அது யாராலையும் மறக்கவும் இயலாது, மன்னிக்கவும் இயலாத ஒரு நிலைமையில் நாங்க மறக்கவும் மாட்டோம். அதை கடந்து நாங்க 16 வருடங்களாக நீதி கேட்டு போராடி கொண்டு வருகின்றோம். ஆனா இருந்தும் சர்வதேச நாடுகள் இலங்கை அரசுக்கு ஒத்துழைப்பு வழங்கித்தான் இந்த இன அழிப்பு திட்டமிட்டு நடக்கப்பட்டது. ஆனால் சர்வதேச நாடுகளும் இந்த சந்தர்ப்பத்தில் இதை பாராமுகமாக 16 வருடம் கடந்தும் இருக்கிறார்கள் என்பதை நினைத்தால் மிகவும் மனவேதனையாக இருக்கின்றது. ஆகவே ஒவ்வொரு வடக்கு கிழக்கு மாவட்டங்களை சேர்ந்து பொதுமக்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், தமிழ் தேசியத்தோடு பயணிப்பவர்கள் இந்த எதிர்வரும் மே 12ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரை இந்த இன அழிப்பு வாரமாக இந்த ஊடக வாயிலாக உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். உயிரிழந்த கொட்டாஞ்சேனை மாணவி பம்பலப்பட்டியில் உள்ள பாடசாலை ஒன்றில் கல்வி கற்று வந்த கால பகுதியில் அந்த பாடசாலையின் ஆசிரியரால் பாலியல் சேட்டைக்கு உள்ளாகியுள்ளமை தெரிய வந்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவிக்கின்றது.
கொட்டாஞ்சேனை மாணவி பம்பலப்பட்டியில் உள்ள பாடசாலை ஒன்றில் கல்வி கற்று வந்த காலப்பகுதியில் அந்த பாடசாலையின் ஆசிரியரால் பாலியல் சேட்டைக்கு உள்ளாகியுள்ளமை தெரிய வந்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. சந்தேக நபரான ஆசிரியர் தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொட்டாஞ்சேனை கல்பொத்த வீதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் வசித்து வந்த தில்ஜி அம்சிகா என்ற 16 வயது மாணவி கடந்த மாதம் 29ஆம் திகதி உயிரை மாய்த்து கொண்டார். பின்னர் மே மாதம் 4ஆம் திகதி மாணவியின் பெற்றோர் ஊடக சந்திப்பை நடத்தி பாடசாலை ஆசிரியர் மற்றும் மேலதிக ஆசிரியரின் செயல்களே அவரது மரணத்திற்கு காரணம் என்றும் குற்றம் சாட்டினர். அதன்படி மாணவியின் மரணம் குறித்து நியாயமான விசாரணை நடத்த கோரி கடந்த மே மாதம் 8ஆம் திகதி கொழும்பில் 3 இடங்களில் போராட்டங்கள் நடத்தப்பட்டிருந்தன. இந்த நிலையில் குறித்த மாணவி அந்த பாடசாலையின் ஆசிரியரால் பாலியல் சேட்டைக்கு உள்ளாகியுள்ளமை தெரிய வந்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. சரோஜா போல்ராஜ் உடனடியாக அமைச்சர் பதவியிலிருந்து பதவி விலக வேண்டும் என எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி கவிரத்ன வலியுறுத்துகிறார். சரோஜா போல்ராஜ் உடனடியாக அமைச்சு பதவியிலிருந்து விலக வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி கவிரத்ன தெரிவித்துள்ளார். சரோஜா போல்ராஜ் சர்ச்சைக்குரிய மேலதிக வகுப்பு ஆசிரியரை பாதுகாக்கும் வகையில் செயற்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் ஆகவே அவர் இந்த அமைச்சு பதவியை வகிப்பதற்கு பொருத்தமற்றவர் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதுவேளை தற்போது பேசுபொருளாகியுள்ள கொட்டாஞ்சேனை பிரதேசத்தில் உயிரை மாய்த்து கொண்ட பாடசாலை மாணவி தொடர்பில் பெண்ணாக, தாயாக, ஆசிரியராக விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் சரோஜா போல்ராஜ் பொறுப்பின்றி செயற்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சரான அவர் அமைச்சர் என்ற பொறுப்பிற்கும் அரசாங்கம் என்ற பொறுப்பிற்கும் அப்பால் செயற்படுகின்றார் எனவும் துன்புறுத்தலுக்கு உள்ளான குறித்த மாணவி மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தார் என அமைச்சர் குறிப்பிடுவதாகவும் மோசமான கருத்து என்றும் கூறியுள்ளார். குறித்த மாணவி உள ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தார் என்பதற்காக இந்த சம்பவம் மூடி மறைக்கப்பட வேண்டுமென்று அமைச்சர் கூறுகின்றாரா என்று பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி கவிரத்ன கேள்வி எழுப்பியுள்ளார். கொழும்பின் பல்வேறு இடங்களில் இன்றைய தினம் தீப்பரவல் சம்பவங்கள் பதிவாகியிருந்தன. கொழும்பில் உள்ள வெஷோல் வீதியில் உள்ள உணவகத்திலும் அருகில் உள்ள கட்டடத்திலும் இன்று தீப்பரவல் ஏற்பட்டது. இந்நிலையில் தீயை கட்டுப்படுத்த 5 தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பப்பட்டதாக தீயணைப்பு படை தெரிவித்தது. எனினும் தீ விபத்திற்கான காரணம் இதுவரை வெளியாகாத நிலையில் மின்கசிவினால் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. இதேவேளை கொழும்பு ஆமர் வீதியில் உள்ள இரும்பு பொருள் விற்பனை நிலையங்கள் அமைந்துள்ள பகுதியிலும் இன்று தீப்பரவல் ஏற்பட்டது. குறித்த தீயை கட்டுப்படுத்த 2 தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருந்ததாக தீயணைப்பு சேவை திணைக்களம் தெரிவித்துள்ளது. வெசாக் பண்டிகையை முன்னிட்டு 338 சிறை கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது. வெசாக் பண்டிகையை முன்னிட்டு 388 சிறை கைதிகளுக்கு ஜனாதிபதியினால் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் பொது மன்னிப்பு வழங்கப்படும் கைதிகளில் 4 பெண் கைதிகளும் அடங்குவதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் காமினி பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இதேவேளை வெசாக் போயா தினத்தை முன்னிட்டு சிறை கைதிகள் மே 12 மற்றும் 13ஆம் தேதிகளில் பார்வையாளர்களை சந்திக்க வாய்ப்பு வழங்கப்படும் என சிறைச்சாலை ஆணையாளர் குறிப்பிட்டுள்ளார். இந்த வாய்ப்பு காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை கிடைக்கும் என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார். கொழும்பில் உள்ள ரஷ்ய தூதரகத்தில் மடிக்கணனி ஒன்றை சந்தேகத்திற்கிடமான முறையில் கையளித்தமை தொடர்பில் ஜெர்மன் நாட்டு இளம் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கொழும்பில் உள்ள ரஷ்ய தூதரகத்திற்கு அருகே சந்தேகத்திற்கிடமான முறையில் மடிக்கணனி ஒன்றை வைத்து சென்ற சம்பவம் தொடர்பாக ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த இளம் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கரவா தோட்டம் போலீசாரினால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் சந்தேக நபரான இளம்பெண்ணிடம் மொழிபெயர்ப்பாளர் மூலம் 5 மணி நேரத்திற்கும் மேலாக வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் மடிக்கணனியின் கடவுச்சொல்லை குறித்த பெண் போலீசாரிடம் வழங்க அவர் மறுத்துவிட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன.
மேலும் சந்தேக நபரான இளம்பெண் சீனாவிற்கு தப்பிச் செல்ல முயற்சித்ததாகவும் போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதேவேளை குறித்த வெளிநாட்டு பெண் கடந்த ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி கொழும்பில் உள்ள ரஷ்ய தூதரகத்திற்கு சென்றுள்ள நிலையில் அங்கு கடமையில் இருந்த பாதுகாப்பு அதிகாரிகளிடம் மடிக்கணனி ஒன்றை கொடுத்துவிட்டு அங்கிருந்து சென்றிருந்தார். இந்த வெளிநாட்டு பெண் சென்ற சிறிது நேரத்தில் ரஷ்ய தூதரகத்திற்குள் வெடிகுண்டு அச்சுறுத்தல் ஏற்பட்ட நிலையில் அது தொடர்பில் போலீசார் முன்னெடுத்த விசாரணைகளின் அடிப்படையில் குறித்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். அரசியலமைப்பு சபையின் செயலாளராக பணியாற்றிய தம்மிக தசநாயக்க அந்த பதவியிலிருந்து ராஜினாமா செய்திருக்கின்றார். அரசியலமைப்பு சபையின் செயலாளராக பணியாற்றிய முன்னாள் பாராளுமன்ற செயலாளர் நாயகம் தம்மிக தசநாயக்க அந்த பதவியிலிருந்து விலகியுள்ளார். தனிப்பட்ட காரணங்களுக்காக எதிர்வரும் 15ஆம் தேதி முதல் செயலாளர் பதவியிலிருந்து விலகுவதாக அவர் அரசியலமைப்பு சபைக்கு அறிவித்துள்ளதாக கூறப்படுகின்றது. அதன்படி அவரது ராஜினாமாவை அந்த சபை ஏற்றுக்கொண்டதாக பாராளுமன்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாராளுமன்ற செயலாளர் நாயகமாக பணியாற்றிய தம்மிக தசநாயக்க 25 மே 2023 அன்று அந்த பதவியிலிருந்து ஓய்வு பெற்றார். இருப்பினும் பின்னர் அதே ஆண்டில் அரசியலமைப்பு சபையின் செயலாளராக நியமிக்கப்பட்டார். அரசியலமைப்பு சபையின் செயலாளர் பதவிக்காக அவருக்கு சுமார் 5 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டதாகவும் அரசியலமைப்பு சபையின் செயலாளர் பதவிக்காக அவருக்கு சுமார் 5 லட்சம் ரூபாய் கொடுப்பனவும் ஒரு உத்தியோகபூர்வ வாகனமும் பிற வசதிகளும் வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. டீச்சர் அம்மா என அழைக்கப்படும் பிரபல தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை ஆசிரியர் ஹயேஷிகா பெர்னாண்டோவை கைது செய்யுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சைக்கான மேலதிக வகுப்புகளை நடத்தும் டீச்சர் அம்மா என அழைக்கப்படும் பிரபல ஆசிரியையான ஹயேஷிகா பெர்னாண்டோவால் இளைஞர் ஒருவர் தாக்குதலுக்கு உள்ளானமை தொடர்பில் அவரை கைது செய்ய போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். ஹயேஷிகா பெர்னாண்டோ அந்த இளைஞனை உதைத்துள்ள நிலையில் அந்த உதை இளைஞனின் விதை பகுதியினை பாதித்துள்ளதுடன் பின்னர் அவர் சிகிச்சைக்காக நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். சம்பவத்திற்கு பிறகு ஹயேஷிகா பெர்னாண்டோ அப்பகுதியை விட்டு தப்பிச் சென்றுள்ளதுடன் அவரது கணவர் மற்றும் ஹயேஷிகா பெர்னாண்டோவின் முகாமையாளர் இருவரும் கட்டான போலீசாரினால் கைது செய்யப்பட்டனர். அதன்படி நீர்கொழும்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் சந்தேக நபர்கள் இருவரையும் எதிர்வரும் 14ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீர்கொழும்பு பிரதான நீதவான் உத்தரவிட்டுள்ளார். சம்பவத்தின் முக்கிய சந்தேக நபரான டீச்சர் அம்மா என அழைக்கப்படும் ஹயேஷிகா பெர்னாண்டோ மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கட்டான போலீசாருக்கு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். தொடர்வது சர்வதேச செய்தி. பகல்கம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்பட்ட மோதல் முடிவுக்கு வந்துள்ளது. இதற்கமைய அனைத்து விதமான தாக்குதல்களையும் நிறுத்தியதாக இந்தியா பாகிஸ்தான் ஒப்புதல் அளித்துள்ளன. நிலம், வான், கடல் என அனைத்து விதமான தாக்குதல்களையும் இந்தியா நிறுத்தியதாக இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அறிவித்துள்ளார். இதேவேளை இந்தியாவும் பாகிஸ்தானும் முழுமையான மற்றும் உடனடி போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டுள்ளதாக பாகிஸ்தான் துணை பிரதமர் அறிவித்துள்ளார். அமெரிக்கா மத்தியஸ்தத்தால் நடத்தப்பட்ட நீண்ட பேச்சுவார்த்தைகளின் விளைவாக போர் நிறுத்தம் ஏற்பட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளதுடன் இரு நாடுகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தொடர்வது விளையாட்டுச் செய்தி. ரோஹித் சர்மாவை தொடர்ந்து டெஸ்ட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக விராட் கோலி அறிவித்துள்ளார். இந்திய கிரிக்கெட் வீரர் விராட் கோலி டெஸ்ட் கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபைக்கு இது தொடர்பில் அவர் அறிவித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. எதிர்வரும் ஜூன் 20ஆம் தேதி இங்கிலாந்தில் ஆரம்பமாகும் 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் இந்திய அணி பங்கேற்க உள்ள நிலையில் விராட் கோலி டெஸ்ட் கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதற்கான தனது விருப்பத்தை தெரிவித்துள்ளார். இதுவரை 210 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடியுள்ள அவர் இந்திய அணிக்காக 9230 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்துள்ளார். அவற்றில் 30 சதங்களும் 31 அரை சதங்களும் அடங்குகின்றன. அண்மையில் ரோஹித் சர்மா டெஸ்ட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்திருந்தார். இந்நிலையில் தற்போது விராட் கோலியும் டெஸ்ட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறும் முடிவை அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
இத்துடன் நமது டிவியின் அனைத்து பிரதான செய்திகளும் நிறைவு பெறுகின்றன. உமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள நமது LK.com எனும் எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். அத்துடன் நமது டிவி எனும் யூடியூப் தளத்தினையும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.